இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள் 11/8/2026 ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04, லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி அதிகாலை 3:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் காலை 10:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:30 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அன்றாட செயல்களை கவனமுடன் கையாள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆன்மீக வேலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சில முக்கியமான வேலைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. சக பணியாளர்களின் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால சிறு குழப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு அவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சில வேலைகளை முடிப்பதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வெளியூர் பயணங்கள் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல நல்ல வருமானமும் இருக்கும். பொருளாதார வரவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. இன்று விளைவுகளை எதிர்பார்க்காமல் சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வரவு அறிந்து செலவு செய்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக பாடுபட வேண்டியதும் இருக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற தொழில சில சவால்களை சாதித்தும் காட்டுவீங்க. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுக்கு எதிராக ஏதாவது எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு முடிவுகள் அல்லது நடவடிக்கைகள் எடுப்பதாக இருந்தாலுமே நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. இன்று முக்கியமான விஷயங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. என்று சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல குறை கூறாமல் இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. என்று மறைமுகமான சில தடைகளினால பணிகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். வாகன பொழுதுகளின் மூலமாக விரயங்களும் ஏற்படலாம்.
உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சமூக பணிகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. ஏதாவது இனம் புரியாத சில சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. புதியதாக எதிரிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய சாதகமான வாய்ப்புகளை கொண்ட ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இணக்கமான தொடர்பாடல்களுடனும் இருப்பீங்க. மற்றவர்களை மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதியின் காரணமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில ஆச்சரியமான விஷயங்களை சாதித்தும் காட்டுவீங்க. செய்கின்ற வேலைகள்ல நீங்க மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்புடனும் செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமண உறவுல உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களுடன் நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்கள் கையில் உள்ள பணம் போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆணையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வேலைகள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யோகமான பலன்களும் இருக்கின்றது. வரவும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மேலதிகாரிகள் இடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எப்படி செய்ய வேண்டும் என்ற நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடன் தொழில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்து வந்த மனைவி மற்றும் குழந்தைகள் உங்களிடத்துல பாசத்துடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பிஏபிக்களும் அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வேலையில சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். செலவுகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பட்ஜெட் போட்டு செய்வதும் நல்லது. அவ்வப்பொழுது மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். கவலையான மனநிலையுடனும் இருப்பீங்க. நீண்ட காலத்திற்கு பின்பாக நீங்க எதிர்பார்த்த நண்பர்கள் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். முறையான ஆவணங்களை கையாள்வதும் நல்லதுதாங்க. இன்று உடன் பிறந்தவர்களின் மூலமாக ஒத்துழைப்புகளும் இருக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய அறிமுகத்தின் மூலமாக மாற்றங்களும் உண்டாகும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். மனதுல புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகள் திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகளை உரிய நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுய வளர்ச்சிக்கான ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான பலன்களையும் பெறுவீங்க. திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியத்துடனும் மன உறுதியுடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலைகள்ல கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லதுதாங்க. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். அக்கறையோடு வேலைகளையும் செய்வீங்க. தொழில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. போட்டிகளை சமாளிக்கக்கூடிய நல்ல திறனுடனும் இருப்பீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபத்தையும் பெறலாம். எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளிடத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பண பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களுடைய பேச்சுக்களை கவனமாக கேட்பதும் நல்லது. மனைவியினுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். எந்த விதமான பண பரிவர்த்தனைகளிலும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பெரிய நிதி சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை கவனமாக எடுப்பதும் நல்லது. யாருக்கும் எந்த உத்தரவாதங்களையும் தரவும் வேண்டாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி முக்கியமான ஆவணங்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. தனவரவும் இருக்கும். நண்பர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். வேலையாட்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நினைத்ததை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. அரசு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதி சார்ந்த முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். சகோதரர்களிடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல தைரியத்துடனும் உறுதியுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சி சாதகமாகவும் இருக்கும். பணியின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பத்திரப்படுத்தியும் கொள்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க.
திடமான ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று அரசு வேலைகள் சுமூகமாகவும் நடைபெறும். தொழில நீங்க வாங்கி இருந்த கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிவட்டார மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சம்பள உயர்வுகளும் இருக்கும். இடமாறுதல்களும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று வியாபாரத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல கவனக்குறைவாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். மனைவியினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இன்று பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய இனிய சம்பவங்கள் நினைவுக்கும் வந்து சேரும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இப்பொழுது தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகளும் செய்வாங்க. பிற்பகலுக்கு மேல குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. குழந்தைகளிடத்துல இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று மாலையில உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தன வருவாய் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். சிலருக்கு புதியதாக வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலமாக சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. இன்று பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று சில கசப்பான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் மேம்படும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் முனைப்புடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க அமைதியான அனுசரணையுடனும் இருப்பீங்க. வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும். பணியிட சூழ்நிலைகளிடம் முன்னேற்றமும் உண்டாகும். தவறுகளும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணையுடனான உறவுல சுமூகமான போக்கும் காணப்படும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்துல வாக்குவாதங்களும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதுல தேவையற்ற கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு தோல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. வெற்றிகரமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களினால நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல எதிர்பாராத வகையில வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். விரும்பிய இடத்திற்கு மாறுதல்களையும் பெற்றுவிடலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உறுதியுடனும் வேலைகளையும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்பட்ட நிதானத்தை விடவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய பேச்சுக்களுக்கு எதிராக பேசவும் வேண்டாம். குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பணத்தை கையாளும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் அதிகப்படியான தொகையை தரவும் வேண்டாம்.
பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும், ஆனாலும் ஆதாயமும் உண்டாகும். இன்று அவ்வப்பொழுது ஏதாவது மனக்கவலைகளுடன் இருப்பீங்க. தேவையற்ற கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று வீடு குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மூன்றாவது நபர்கள் இடத்துல நீங்க வெளிப்படுத்தவும் வேண்டாம், ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும், எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடிக்கடி மனதில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. அரசியல் துறையில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அரசு மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் நல்ல தகவல் தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். இது உங்களுக்கு கௌரவத்தையும் ஏற்படுத்தும். காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். வீட்டுல குடும்பம் மற்றும் குழந்தைகளுடன் நிம்மதியான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. உத்தியோக பணிகள்ல முன்னேற்றமான போக்கும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபார நிமித்தமான புதிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். மனதில் புதிய நினைவுகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் தாயின் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமான போக்கும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். நிம்மதியான சூழ்நிலைகளுடனும் காணப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாளாகவும் அமையும். வேலை விஷயங்கள்ல கவனமாகவும் கண்ணங்கருத்துமாகவும் இருப்பதும் நல்லதுதாங்க. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்கவும் வேண்டாம், நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. இத்தகைய சூழ்நிலைகள்ல சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. விரைந்து பணிகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். கட்டுப்பாடுகளுடனும் இருப்பீங்க. இன்று வேலைகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய திறமைகளை பணியிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சூழ்நிலைகள் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். வரவும் செலவும் சமமாக இருந்தாலுமே ஏதாவது திடீர் செலவுகள் ஏற்பட்டு திக்குமுக்காடவும் செய்துவிடலாம். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வாமையின் காரணமாக சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று சில சிறப்பான வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சக பணியாளர்களிடத்துல ஒற்றுமையான போக்கும் காணப்படும். வெளியூர் பயணங்கள் சாதகமான போக்கினையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்து சென்று வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். என்று தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். அவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காரிய தடைகளும் நீங்கும். வருமானமும் இருக்கும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி தொழில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. உறவினர்களினால இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். பங்குச் சந்தையில அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையில்லாத பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். என்று மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உற்சாகமாக எதையுமே முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று தொழில் சம்பந்தப்பட்ட தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புதிய முடிவுகளை துணிச்சலுடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
தாய்வழி உறவினர்களின் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான விஷயங்களையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பூர்வீக பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உடன் இருப்பவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நல்லதே நடைபெறும். இன்று அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சமாதானமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சுமூகமாகவும் உணர்வீங்க. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில சில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு அவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு குழுவாக வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் காணப்படுவீங்க. தொழில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆதரவுகளை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. சில சாதகமான போக்கும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. சில சிறப்பான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. இதற்கு சாதகமான போக்கும் காணப்படும். சில செலவுகளும் இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். தொழில் துறையில வளர்ச்சியும் இருக்கும். காப்பீடு துறையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பணவரவுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். இப்பொழுது போடுகின்ற திட்டங்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களை குறை கூறியவர்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். என்று எந்த ஒரு வேலையுமே தனிமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று மற்றவர்களை நம்பி உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். அரசால் அனுகூலமான போக்கும் காணப்படும். வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உற்சாகமாக நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் குடும்பம் தொடர்பான விஷயத்துல உங்களுடைய ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொலை தூரத்துல இருந்து நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இன்று மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில திடீர் செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரியான வளர்ச்சியுடனும் இருப்பீங்க. இன்று லட்சியங்களை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் இடத்துல இருந்து சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்கும். சில முக்கியமான வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது தாங்க. வேலையை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கத்தை பாதிக்காத வகையில பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்ட செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் மாறும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த விற்பனையில மாற்றங்களும் உண்டாகும். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவியில மேன்மையும் உண்டாகும். கூட இருந்தே குழிப்பறிக்கும் நபர்கள் இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக கேட்கவும் வேண்டாம். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வரவுக்கு ஏற்ற வகையில செலவுகளும் இருக்கும். பைனான்ஸ் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு நண்பர்களின் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்று தாய்வழி உறவினர்களின் மூலமாக எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பணிச்சுமை அதிகரிப்பதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரம் எப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்கள் இடத்துல இருந்து ஒத்துழைப்புகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நுட்பமான விஷயங்கள்ல கவனமாகவும் இருப்பீங்க. சேமிப்பது குறித்த சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்துடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கவனமுடன் செயலாற்றுவதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:30 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இப்பொழுது செய்கின்ற பணியில உங்களுக்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உறுதியுடனும் கவனமுடனும் பணியாற்றுவதும் நல்லது. இன்று உங்கள் துணையிடத்துல சகஜமான போக்கும் இருக்கும். இன்று வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க.
நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். இன்று நிதிநிலைகள சின்ன சின்ன ஏமாற்றங்களும் வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு வயிறு உபாதைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில உயர்வும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வருமானமும் கைகூடியும் வரும். சேமிப்புகளை பக்குவமாக பயன்படுத்துவதும் நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகளுடைய எதிர்கால விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல முன்னேற்றமும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல உங்களுக்கான முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். வேலையில இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். இணையதள வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். இது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். உயர் பதவியில இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:30 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியுடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தெய்வீக பாடல்கள் கேட்பது போன்றவைகள் இன்று ஆறுதலையும் ஏற்படுத்தும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று ஊழியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவில இன்று குடும்ப பிரச்சனைகளும் தீருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அவர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஏதாவது தொண்டையில தொற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல நல்ல லாபமும் உண்டாகும். தொழில மாற்றங்களும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வங்கியில செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். அரசு வேலையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமான உயர்வும் இருக்கும். வீட்டு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. குழந்தைகளுடைய வளர்ச்சியில அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். செலவுகளும் இருக்கும். என்றாலுமே தேவையான அளவு பணமும் கையில இருக்கும்.
சமாளிக்கவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பார்த்து விடலாம். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செய்யும் முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். தொழில் நிமித்தமான புதிய முடிவுகளையும் எடுப்பீங்க. சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். சில நல்ல சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். குறைந்த நேரத்திலேயே விரைவாக பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையை கையாளவும் செய்வீங்க. திருமண உறவில மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல உயர்வும் உண்டாகும். பதவியில மாற்றங்களும் உண்டாகும். சம்பள உயர்வும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தனவரவும் இருக்கும். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். தொழிலை மேம்படுத்துவதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனைவி இடத்துல அலட்சியமாக பேசவும் வேண்டாம். அரசாங்க வகையில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணியாளர்கள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்தில இருந்து சற்று தள்ளி இருப்பதே நல்லதுதாங்க. இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்புடனும் தாழ்வு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உதவுவதை போல தொந்தரவுகளும் செய்வாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத தனவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் செய்கின்ற உதவிகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. பிள்ளைகள் தங்களுடைய பிடிவாத போக்கினை மாற்றி வைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்கள் உற்சாகமாக வேலைகளையும் செய்வாங்க. இன்று திட்டமிட்டு இருந்து வந்த செயல்கள்ல எண்ணிய முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல முன்னேற்றமான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. மனை சார்ந்த பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். இன்று உங்கள் துறை சார்ந்த தேடல்களுடனும் இருப்பீங்க. போட்டி பந்தயங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. மனதளவுல புதுவிதமான தன்னம்பிக்கையும் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விஷயங்களை கையாள்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது.
சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையுடன் கையாள்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு இரண்டும் இணைந்தே காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. வேலை விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தொழில்ல சில புதிய மாற்றங்களை கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல வருமான உயர்வும் இருக்கும். வேலை இடங்கள்ல தேவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய செய்திகளும் வந்து சேரும். தனதானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியோடு சில வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்திற்கு வேண்டிய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களை குறை கூறியவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் எந்த விதமான கோபங்களையும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் கேட்டதை வாங்கியும் தருவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சுபகாரிய முயற்சிகளும் ஈடேறும். குழந்தைகளுடைய மேற்படிப்பு சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். கற்பனை திறனும் மேம்படும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். என்ற சேமிப்பது சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. தாய்மாமனுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.